சென்னை அடையாறு எல்பி சாலையில் சென்று கொண்டிருந்த மாநகர ஏசி பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். தீப்பிடித்ததற்கான காரணம் என்ன? தீயை அணைக்கும் பணிகள் எவ்வளவு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர்? விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை பிராட்வே முதல் கேளம்பாக்கம் சிறுச்சேரி வரை செல்லக்கூடிய 109C பேருந்தானது இன்று மாலை 3 மணி அளவுல சென்னை அடையாறு எல்பி சாலை வழியாக சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென பேருந்தின் முன்பக்கத்தில் இருந்து புகை கிளம்பியதால உடனடியாக இதனை சுதாரித்துக் கொண்ட பேருந்து ஓட்டுநர் பேருந்தை நிறுத்திவிட்டு உள்ளிருந்த சுமார் 10க்கும் மேற்பட்ட பயணிகளை உடனடியாக பேருந்தில் இருந்து வெளியே இறக்கிவிட்டனர். அதன் பின்பாக இது குறித்து தீயணைப்புத்துறை, அதாவது திருவான்மியூர் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்ததன் பேர்ல தீயணைப்புத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வருவதற்குள்ள இந்த பேருந்து முழுவதுமாக தீப்பற்றி எரிந்தது. அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் பயணிகள் இது குறித்து உடனடியாக அவர்களும் தீயணைப்புத்துறையில தகவல் தெரிவித்த நிலையில சுமார் 10க்கும் மேற்பட்ட திருவான்மியூர் தீயணைப்பு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு தீயை அணைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டனர். சுமார் அரை மணி நேரமாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனை கண்ட பொதுமக்கள் மற்றும் பயணிகள் செல்போனில் படம் பிடித்தபடி இருந்தனர். அங்கிருந்த போக்குவரத்து காவல்துறையினர் உடனடியாக அவர்களை அப்புறப்படுத்தி அந்த சாலை முழுவதுமாக தடை செய்து வேறு ஒரு பாதையில போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில ஈடுபட்டனர். சுமார் அரை மணி நேரமாக இந்த பேருந்தில் புகை கிளம்பி அதன் பின்பாக தீ கொழுந்து விட்டு எரிந்ததால் அங்கு இருக்கக்கூடிய பயணிகள் பெரும் பதற்றம் நிலவியது. உடனடியாக தீயணைப்பு துறையினர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததால் அங்க பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டு தற்போது தீயணைப்பு துறையினர் இந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவான்மியூர் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்தானது நிகழ்ந்திருப்பது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து இந்த வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.